தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது வீடு. இது சிறப்பான வீடு. இங்க குரு பகவான் மூலத்திரியோன வீடு, குரு ஆட்சி. இது அற்புதமான வீடு. இந்த வீட்டில் எந்த கிரகம் பகை கிடையாது. குரு ஆட்சி. எந்த கிரகத்தை உள்வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரே வீடு தனுசு ராசி தான். சூரியனாலும் சரி, சந்திரனாலும் சரி, செவ்வாயினாலும் சரி, புதனாலும் சரி, சுக்கரனாலும் சனியா இருந்தாலும் எல்லா கிரகம் பகை இல்லாமல் சமமாக நட்பாகவும் பாய்க்கக்கூடிய வீடு தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு காலப்புருடைய 9ஆம் வீடு பாக்கியஸ்தானமாக அமைந்ததுனால இந்த ராசிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரைக்கும் குரு பகவான் மேசத்தில் இருந்தார். இப்போ மேசத்திலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு பேச்சு ஆகிறார். இதுவரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த குரு ராசிக்கு 6ஆம் இடத்துல பேச்சு ஆகிறார். இந்த 6ஆம் இடத்து பேச்சு பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா இதுவரைக்கும் குரு ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். இது வரைக்கும் 1 வருஷம், இந்த மே வரைக்கும் குரு 1ஆம் தேதி வரைக்கும் குரு ராசியை பார்க்கறதால மன உளைச்சல் இருந்தவங்களும் மன உளைச்சல் கிளியர் பண்ணி விட்டுருக்கோம். பிரச்சனைகள் கிளியர் பண்ணி விட்டுருப்பாரு. அவ்வளோதான் இருந்தார. இப்போ இந்த குரு பயிற்சி ராசிக்கு 6ஆம் இடம் ரோணம் நோய் சத்துருஸ்தானத்துக்கு அவர் 6ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. மகர ராசியை பார்க்கிறாரு. 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு விருச்சிக ராசியை. 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு கன்னி ராசியை. இந்த 3 இடமும் இந்த குரு பேச்சு பார்க்கறதுனால என்னென்ன நன்மைகள்? இப்போ தனுசு ராசிக்கு 10ஆம் இடம் கன்னியை குரு பார்ப்பது, 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் முறையா 10ஆம் இடத்தை பார்ப்பது தொழில், புதிய தொழில் செய்வதற்கு மிகவும் ஏற்றமான ஆண்டாகும். ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால புதிய தொழில் தொடங்குவதற்கு மிகவும் ஏற்றமான காலமாகும். அதே மாதிரி இதனால வரைக்கும் வேலை மாற்றம், தொழிலிருந்து வேற வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பேச்சு ஹெல்ப் பண்ணும். இந்த மே மாசத்துலேருந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா 1 மாதம் இல்லை 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள கண்டிப்பாக மே ஜூன் ஜூலைக்குள்ள புதிய வேலைக்கு மாறுவதற்கு இந்த குரு பேச்சு தனுசு ராசினியர்கள் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தனஸ்தானத்தை குரு பார்ப்பார். குடும்பத்தில் இதுவரைக்கும் 6ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்க, எப்பவுமே ராசியை பார்க்க விட 2ஆம் இடத்தை பார்க்கறது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் சின்ன பிரச்சனை இருந்தாலும் அது கிளியர் பண்ணி விட்டுறாரு. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அது எத்தனாம் பார்வையை பார்க்கிறாருன்னா, அங்கே இருந்து 9ஆம் பார்வையாக அவருடைய பார்வை குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கும். சில வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இந்த குரு பேச்சு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குவதற்கு பண வரவுகள் எங்க கேட்டாலும் கிடைக்கும் இவளுக்கு இந்த ட்ரிப்பு. ஏன்னா குரு தனஸ்தானத்தை குரு தனக்காரங்க குரு தனஸ்தானத்தை பார்ப்பது, அதாவது குருவே தனக்காரகன், அவரே தனஸ்தானத்தை பார்ப்பது தனவார்வையை பெருக்கும். அந்த தனவாரை எப்படி பெருக்கும்னா, நீங்க இதுவரைக்கும் யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காம இருந்தது இந்த மே மாசத்துக்கு அப்புறம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா பணவரவு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அதே மாதிரி 10ஆம் இடத்து ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால தொழில் மூலம் வருமானம், நீங்க என்ன தொழில் செய்தாலும் சரி, அது டெக்ஸ்டைல்ஸா இருந்தாலும் சரி, இரும்பு கடையா இருந்தாலும் பலசர கடையா இருந்தாலும், அவங்க ராசிக்கு என்ன தொழில் அமைஞ்சிருக்கோ அந்த தொழில் மூலம் வருமானம் வருவதற்கு மிகவும் ஏற்றமான காலமாகும். காரணம் என்ன, இவங்களுக்கு 7 சனி முடிஞ்சு சனி 3ஆம் இடத்துல இருக்கு, ராகு 4ஆம் இடத்துல இருக்கு, குரு 6ஆம் இடத்துல தனஸ்தானத்தை பார்ப்பதால இவங்களுக்கு இந்த குரு பேச்சு தன வருவாய் பெறவும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள், இதுவரை தடங்கள் பட்ட குடும்பம், திருமணம் தடங்கள் பட்ட இந்த குடும்பங்கள் கல்யாணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். லவ் மேரேஜ், இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல குரு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதாலும் சுக்கிரன் வீட்டில் குரு உட்கார்ந்துருக்கிறார். அதாவது தேவகுரு அசுர குரு வீட்டில் இருப்பதால காதல் திருமணங்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு காதல் திருமணம் கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அது ஆண்மானாலும் சரி பெண்ணாலும் சரி இந்த 1 வருஷத்துக்குள்ள காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. குருவால் ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னா, இந்த குரு இவங்க தானம் பண்றது நல்லது. குழந்தைகளுக்கு புக்கு, இந்த தனுசு ராசியாதி குருவா இருக்கனால இவங்க குழந்தைகளுக்கு புக்கு தானம் பண்றது, அதே மாதிரி அந்தணர்களுக்கு தானம் பண்றது, அதே மாதிரி ஊனமுற்றோர் தானம் பண்றது, இதெல்லாம் இந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு
உங்களுக்கு சத்ரு பயம் வராது. 6ஆம் இடத்துல இருந்த குரு இந்த பரிகாரம் தான் நீங்க செஞ்சீங்கன்னா சத்ரு பயம் வராது. சத்ருனா எனிமி, உங்களை எதிர்க்கிறவங்களோட பயம் போயிடும். ஸோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பது, பாசிட்டிவான விஷயம் நடப்பதற்கு வாய்ப்புகள் ஒன்று. குருவால் சில விஷயங்கள் உண்டு. ஏன்னா குரு நல்ல கிரகம், நெகட்டிவான கிரகம் கிடையாது. உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கனால நன்மை தான் செய்வார், கெடுக்க மாட்டார். உங்களுக்கு ராசிநாதன் அவர் தான், சுகஸ்தானாதிபதி அவர் தான். 6ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டுக்கு வரார். அதனால சுக்கிரன் யாருன்னா களத்திர காரகன். அப்போ குரு களத்திர காரகன் சொல்ல சுக்கிர பகவான் வீட்டுக்கு காலபூசன் 2ஆம் இடத்துல இருப்பதால, அவரே 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தடைப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்க சொன்ன இந்த பரிகாரம், புக் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சொன்ன இந்த பரிகாரம்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மிகவும் சிறப்பாக இருப்பாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு, இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசிகளுக்கு. அதே மாதிரி ஜீவ சமாதி போயிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுடைய பிரச்சனைகள் நோய் நொடி இல்லாம, அதாவது ஆரோக்கியத்தோட வாழ்வதற்கு. ஏன்னா 6ஆம் இடம் நோய் நொடி சத்துரு, அங்க வருவதனால கடன் தொல்லைகள் இருக்காது, நோய் நொடிகள் இருக்காது. அதனால நீங்க சித்தர்கள் சமாதி, ஜீவ சமாதி கண்டிப்பா போய் தீரணும். அவங்களுக்கு எந்த பிடி சலமா இருந்தாலும் சரி அங்க போங்க, உங்களுடைய பிரச்சனைங்க எல்லாமே கண்டிப்பா சரியாக முடியும். அதே மாதிரி இவங்களுக்கு எடுத்த காரியம் சக்சஸ் ஆகும். ஏன்னா 10ஆம் இடத்து குரு பார்க்க கடின உழைப்பு, நீங்க எஃபர்ட் நிறைய போடணும். 6ஆம் இடத்து குருனால முயற்சி, நிறைய சத்துருக்களும் வந்தாலும் முயற்சி எடுங்க, கண்டிப்பா பலிதாகும். 10ஆம் இடத்து குரு பார்க்கறா, 2ஆம் இடத்து குரு பார்க்கறா, 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை குரு பார்க்கறாங்க. அப்போ சுபகாரிய செலவுகள், அது 12ஆம் இடம் செவ்வாயுடைய பூமி ஸ்தான வீடு. அப்போ உங்க சகோதரன் செவ்வாயுடைய வீடா இருக்காங்க, உங்களுடைய மூத்த சகோதரன் சகோதரி வழியில செலவுகள் ஏற்படும். சகோதரனுடைய செலவுகள் ஏற்படும். திருமண காட்சிகள், அவங்களுக்கு தேவையான செலவுகள் செய்வதற்கு இந்த குரு பேச்சு இருக்கும். குடும்பத்தில் திருமணம், சகோதரருடைய திருமணம், அவங்களுக்கு வீடு கட்டுறது போன்ற சுபகாரிய செலவு 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இது நடக்கும். அதே மாதிரி 12ஆம் இடங்கள் வெளிநாடு தொடர்பு, சிலவங்க வெளிநாடு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடல் கடந்து பயணம் போவதற்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாடு பிசினஸ் பண்றவங்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த குரு பயிற்சி 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானத்தை குரு, அயன சயன போகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால வாழ்க்கை கம்ஃபர்டபுளா இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால இந்த குரு பயிற்சி கெடுதலான ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.